வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற நவம்பர் 30ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது ஒரு பயங்கரமான அமாவாசைன்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடுது. இந்த அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பலவிதமான நன்மைகளானது நடக்க போவதாக சொல்லப்படுது. அது என்னென்ன, அதேபோல் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படிலாம் இருக்க போகிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும், அப்படி இல்லையா அவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையானது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குதோ அந்த ஒரு சூழல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தடைப்பட போகிறதா, இந்த அமாவாசை தினத்தில் என்ன ஒரு சில பரிகாரங்கள்லாம் செய்து கொள்ள வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு சேர்த்து நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த அமாவாசையானது பார்த்திங்கன்னா ஏன் பயங்கரமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பிடித்திருக்கக்கூடிய சனி தோஷங்கள், சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதோ அந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வதன் மூலமாக நமக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையானது சனிக்கிழமை அன்று வருகிறது. சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை அன்று வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதேபோல் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி எந்த சனியினாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழுதோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும். இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அமாவாசை வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே திருஷ்டி கழிக்கணும். அதேபோல் தொழில் ரீதியாக அந்த நம்ம ஏதாவது பார்த்திங்கன்னா தொழில் செய்து வந்தோம், வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம திருஷ்டி கழிச்சு போடுவோம், கண் திருஷ்டிலாம் போக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க இப்போ இந்த சனியினுடைய அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள், அதேபோல் சனி தோஷங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும். அதோடு சேர்த்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமானதாக தாங்க இருக்கும். அதேபோல் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்குங்க. தொழில் மற்றும் பிஸ்னஸில் செய்பவர்களுக்கு வெற்றி வீடானது தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். நண்பர்களினுடைய உதவியானது கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டத்தினால பணவரவானது உண்டாகும். அலுவலகத்தில் வேலை வலுவானது அதிகரிக்குங்க. வெளிநாட்டு யோகங்களானது தேடி வரும். செலவுகளுமே உங்களுக்கு அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது அவசியம். மாணவர்களுடைய படிப்பில் கஷ்டப்பட்டு படித்தால்தான் அதற்கான பலன்களானது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உற்சாகங்கள் தரக்கூடிய காலமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் ரீதியாக உங்களுடைய கடின உழைப்பு ஏற்ற அங்கீகாரங்களும் லாபங்களும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், நண்பர்களினுடைய ஆதரவு கிடைப்பதனால எந்த வேலையுமே சிறப்பாக வேகமாக செய்து முடிப்பீர்கள். வணிகத்தில் கூட்டாளிகள் மூலமாகவே லாபகரமான ஒரு வருவாயானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதனால உங்களுடைய சேமிப்பு தொடர்பாக ஸ்திரத்தன்மைகளானது அதிகரிக்கும். காலகட்டத்தில் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட உங்களின் உறவு வேலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். மேலுமே இந்த காலகட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியும் பல வகையிலுமே வளர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்களாக அமையுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. அதேபோல் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியும்.
சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே வந்து நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளலாம். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க. அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியுங்க. புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனங்கள் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க. ஆனாலுமே கணக்குகளை நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒருவரை முழுசாக நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்காதீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் கவனங்கள் இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது. மேலுமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளானது வர வாய்ப்புகளானது இருக்குதுங்க. அடிக்கடி லீவ் போடுவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். வேலையில் அதிக கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். அதேபோல் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். அதேபோல் வராத கடன் வசூலானது இப்பொழுது வசூலாகலாம். இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தாங்க நடக்கும். அதேபோல் சூரியனால் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவு செய்யும் முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்கள் அந்த ஒரு முயற்சியை செய்யலாம். அதேபோல் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது வெற்றியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. புதிய சொத்து சேர்க்கையானது ஏற்படும். குரு பகவான் வக்ரமடைந்திருப்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சலை குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது ஏற்படும். சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதனால வேலை பலுவானது அதிகரிக்குங்க. அதிகாரிகளினுடைய கவனங்கள் உங்கள் மீது இருக்கும். அதேபோல் உங்களுடைய ரகசியங்களை யாரிடமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த வேண்டாம். சூழ்நிலை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வருமானங்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது காணப்படும். புதிய பொருள் சேரும். அதேபோல் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது இப்பொழுது உயரலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயில் வழிபாட்டை வந்து மேற்கொள்வீர்கள். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றியாகும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது வந்து ஏற்படும். விவசாயிகளுக்கு ஆதாயங்களானது கூடுங்க. ராகுவால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். எதிர்பாராத வருமானங்களும் வரும். அதேபோல் அந்நியர்களால் லாபங்களானது அதிகரிக்குங்க. தடைபட்டு இருந்த தொழிலில் மாற்றங்களானது ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ப லாபத்தை நீங்கள் காணலாம். சனி பகவானால புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகளை முடித்து வைப்பார். வரவேண்டிய பணமானது வரும். சகோதரர்களுடைய வழியில இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு விலகுங்க. பணிபுரியக்கூடிய இடத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகுங்க. லாபஸ்தான ராகுவினால வருமானங்களானது உயருங்க. கலைத்துறையினருக்கு மதிப்புகளானது ஏற்படும். வெளிநாட்டு முயற்சியானது இப்பொழுது சாதகமாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் உயரும். அதேபோல உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. வருமானங்கள் பல வழியிலுமே வரும். சிறிய தொழிலும் எதிர்பார்த்த ஆதாயத்தை வந்து கிடைக்க செய்யும். பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறையானது தேவை. மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை தோறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெய் தீபங்களை ஏற்றி
அவருக்கு பிடித்த அந்த துளசி மாலையை வந்து பார்த்திங்கன்னா அணிவித்து அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.